அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் அன்பும் அருமையான கிருபையும் நமக்கெல்லாம் சேரட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இன்று 2 அமலை பார்க்க இருக்கின்றோம். முதலாவது அமல், சிலருக்கு வம்சாவளியாக தொடர்ந்து வரக்கூடிய நோய் இருக்கும். தாத்தாவுக்கு இருக்கும், அத்தாவுக்கு இருக்கும், இவருக்கும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வம்சாவளியாக நோயிலிருந்து பாதகக்கூடிய அற்புதமான அமல் இது. தினசரி 100 முறை யா முஹைமின் என்பதை ஓதி முன்னாடி 11 முறை ஸலவாத், பின்னாடி 11 முறை ஸலவாத், நடுவில் யா முஹைமின் என்பதை ஒரு முறை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து வருகின்றாரோ, வம்சாவளியாக வரும் நோயிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை பாதுகாக்கின்றான். இரண்டாவது, தாங்கள் 313 முறை. இரண்டாவது அமல், தாங்கள் 313 முறை யா முஹைமின் என்பதை ஓத வேண்டும். முன்னாடி 7 முறை ஸலவாத், பின்னாடி 7 முறை ஸலவாத். படைப்பினங்களை இவருக்கு லேசாகிவிடும். யார் இவரை பார்த்தாலும் கண்ணியம் செலுத்துவார்கள். யார் இவரை பார்த்தால் அன்பு செலுத்துவார்கள். என்ன சொன்னாலும் இவர் பேச்சை கேட்பார்கள். மக்கள் அவரின் பக்கம் ஈர்க்கப்படும். மக்கள் கண்ணியம் செலுத்த வேண்டும் என்று எவர் நினைக்கின்றாரோ அவர் 313 முறை யா முஹைமின் என்பதை ஓதி முன்பின் 7 முறை ஸலவாத் ஓதுவாரோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு படைப்பினங்களை லேசாக்கி தருகின்றான். மக்கள் எந்த துன்பத்தையும் தர மாட்டார்கள். படைப்பினங்கள் எந்த ஒன்றும் அவருக்கு துன்பம் தராத வண்ணம் அவருடைய வாழ்வை அல்லாஹ் தஆலா அமைக்கின்றான். இதே போல தங்கள் அறிந்து அமல் செய்வதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.